வணக்கம் மகளே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 5 சூப்பரான கிரைம் அண்ட் த்ரில் ஹாலிவுட் மூட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸில் என்ன படம் பார்த்தீங்கன்னா ஐ எம் லெஜண்ட். வில் ஸ்மித் நடித்த இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு பண்ண ரிசர்ச்னால ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆகி அந்த சிட்டியில் இருக்க எல்லாருமே மான்ஸ்டராக மாற்றிடும். அப்போ நம்ம வில் ஸ்மித் என்ன பண்ணுவார்னா, அந்த மான்ஸ்டர்ஸை பிடிச்சிட்டு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுவார். அதாவது அவங்கள திருப்பி க்யூர் பண்ணி மனுஷங்களாக மாற்ற முடியுமா அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் எந்த மனுஷன் உயிரோட இருக்கீங்களா அப்படி ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுவார். அப்படி உயிரோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு நான் தரணும்னு சொல்லுவார். ஏன்னா அந்த மான்ஸ்டர் யாருக்கு கிடைச்சாலும் அவங்க மான்ஸ்டராக மாறிடுவாங்க. இந்த படம் ஆல்ரெடி பார்த்தவங்க வந்து இதோட கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதோட சென்டிமெண்ட் டச்சிங்காக இருக்கும். ஆனால் அது ஒரிஜினல் கிளைமேக்ஸ் கிடையாது. இதோட அஃபிஷியல் கிளைமேக்ஸ் பார்க்கணுன்னா யூடியூப்பில் போயிட்டு ஐ எம் லெஜண்ட் அஃபிஷியல் கிளைமேக்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். ஸோ பார்க்காத இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். செகண்ட் ப்ளஸ் என்ன படம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டு புசான். இந்த படம் 2016 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதைப்படி நம்ம ஹீரோ வந்து தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒய்ஃபை பார்க்க பூஷன்ன்ற ஊருக்கு ட்ரெயினில் போவார். அப்போ அந்த ட்ரெயினில் ஒரு ஜாம்பியாக மாறின பொண்ணு வந்து ட்ரெயினில் ஏறிடும். ஜாம்பியாக மாறினவங்க தெரியுமில்ல, இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சா எப்படி ஜாம்பியாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சாரு, ஒய்ஃபை பார்த்தாரா இல்லையா, அதான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி. இந்த படம் 1.5 மணி நேரம் ரொம்ப த்ரில்லிங்காகவே போகும். உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஒரு த்ரில்லிங்காக படம் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். தேர்ட் பிளேஸ் என்ன படம் பார்த்தீங்கன்னா ரஷ் அவர். இந்த படம் மொத்தம் 3 பாட்டு இருக்குது. 3 பாட்டுமே அட்டகாசமாக இருக்கும். இந்த படத்தில் ஸ்டோரி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் கேளுங்க. 2 டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்டர் லீ, அவர் நம்ம ஜாக்கி சான். இன்னொருத்தர் வந்து ஜேம்ஸ். அதாவது ஜேம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பார். அப்போ வந்து அவரோட தொல்லை தாங்காமல் அவங்க வந்து டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கி சான் கூட ஜாயின் பண்ண அவங்களுக்கு வந்து ஒரு மிஷின் கொடுப்பாங்க. அதை அவங்க எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க, அதில் நடக்கிற காமெடியெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் மொத்தம் 3 பாட்டையும் பார்த்தீங்கன்னா காமெடி சும்மா அள்ளி தெளிச்சிருப்பாங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஃபோர்த் என்ன படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டான படம் ஸ்பை கிட்ஸ் 3 கேம் ஓவர். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து கிராஃபிக்ஸும் ஆர்ட் ஒர்க் டீமும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்காவும் தம்பி சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருப்பாங்க. அக்கா வந்து ஒரு மிஷினை முடிக்க போயிட்டு ஒரு கேமுக்குள்ளே மாட்டிப்பாங்க. அப்போ தம்பி என்ன பண்ணுவான்னா, அக்காவை காப்பாற்றுறதுக்கோசரம் அந்த கேமுக்குள்ளே போயிடுவான். அந்த கேமில் ஒவ்வொரு லெவலில் முடிச்சுட்டு கடைசி லெவலில் தான் அவங்க அக்கா மாட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க அக்காவை போய் காப்பாற்றினானா இல்லையா, அதான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி. இந்த படம் ஆக்சுவலாக விஷுவல் எஃபெக்ட்லாம் சூப்பராகவும் தாறுமாறாக பண்ணியிருப்பாங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். லாஸ்ட்டாக என்ன படம் பார்த்தீங்கன்னா த வாண்டட். இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்குன்னு கேளுங்க. கதைப்படி நம்ம ஹீரோ வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு வந்து யாராச்சும் திட்டினா படு பயங்கரமாக கோவம் வரும். அவங்க ஓனர் ஒருத்தர் திட்டும் போது அவங்கள அடித்து போட்டு வெளில வந்துடுவார். ஒரு ஷாப்பிங் மாலில் வந்து ஏஞ்சலினா ஜோலியை மீட் பண்ணுவார். ஏஞ்சலினா ஜோலிக்காக இந்த படத்தோட நலதுரையாச்சா பார்க்கலாம் ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவை சுட்டாங்களே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ கொலை பண்ண ஒருத்தன் வந்திருப்பான். அவனை வந்து இவங்க சுட்டுருவாங்க. உங்கள் அப்பா பழிவாங்க, நீ வந்து துப்பாக்கி கற்றுக்கணும், உனக்கு துப்பாக்கி சொல்லித்தரான் வா அப்படின்னு கூப்பிட்டு போய் ஹீரோவுக்கு துப்பாக்கி கற்றுக் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வைப்பாங்க பாருங்கள் ட்விஸ்ட்டு. அதை நான் சொல்ல வரும்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.